Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதாருக்கு பேண்ட் எப்படி வந்து ஈஸியான மெத்தட்ல கட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதுல வந்து நான் XXL சைஸ்க்கு தான் வந்து பேண்ட் கட் பண்றது எப்படின்னு காமிக்க போறேன். நான் வீடியோல யூஸ் பண்ணிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃப்ரீ சைஸா XXL சைஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா இருக்கும். வேற டிசைன் பேண்ட்ஸ் கட் பண்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு பேண்ட் டைப்ஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட் உள்ள போனீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்கும். அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் பேண்ட் கட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல்ல வர அதே கிளாத் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சுடிதார் கட்டிங் வீடியோ வந்து நீங்க ஏற்கனவே பாத்திருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிருந்தேன். இந்த லைனிங் டாப்ஸ் கட் பண்ற வீடியோ வந்து பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம பேண்ட் கட் பண்றதுக்கு இந்த கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் மடிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு ஃபோல்டர்ல மடிச்சிருக்கு. இதை நம்ம வந்து 4 ஃபோல்டர்ல மடிச்சு எடுத்துக்கலாம். துணியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 2.25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான ஹைட்டுக்கு மட்டும் மடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம சுடிதார்ல நெக் டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு டிசைன் பண்றதுக்கு தனியாவே கிடைக்கும். இப்ப எப்படி மடிக்கிறதுன்னு பாத்துக்கலாம். துணி வந்து இந்த மாதிரி 2 மடிப்பா இருக்கு. மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இந்த ஓப்பன் சைடு வந்து 4மே ஆப்போசிட்ல இருக்கு. ரைட் சைட்லயும் ஃபோல்டிங் சைடு தான் வச்சிருக்கேன். பேண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் மடிச்சு போடணும். இதுலயுமே நம்ம ஃபுல்லா அப்படியே பாதியா மடிக்காம தேவையான ஹைட்டை விட ஒரு 4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு மடிச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து எடுத்திருக்கிற பேண்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 39 இன்ச்சு. அதுல மேல நம்ம பெல்ட் பீஸ்க்கு வந்து ஒரு 7 இன்ச் வந்து விடுவோம். அது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க பாட்டம் லென்த்தோட ஒரு 4 இன்ச் வந்து அதிகமா எடுத்து இதை வந்து மடிச்சுக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்கிற அளவுக்கு வந்து நான் 32 இன்ச் வந்து பாட்டம் லென்த் எனக்கு தேவைப்படுது. அதை விட ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் வந்து இந்த துணியை வந்து 4 லேயர்ல மடிச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மடிச்சுக்கோங்க. நம்ம மடிச்சிருக்கிற இடத்துல இருந்து நம்ம பேண்டோட ஹைட்டை விட 2.5 இன்ச் வந்து அதிகமா வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் வந்து துணி இருக்கதான் செய்யும். அதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல இருந்து மேல் பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். அது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து XXL சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கால் சுற்றளவு 6.5 இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் தையலுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராச்சோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா XXL சைஸ்க்கு 17 இன்ச் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுல 7 இன்ச் வந்து நம்ம பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த இடத்துல 10 இன்ச் வைக்க போறோம். 10 இன்ச் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ சைஸ் பேண்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்ப வந்து கர்வாலாம் கட் பண்ண போறது இல்ல. அதனால இந்த கீழே கால் சுற்றளவு இருக்கிற இடத்துல இருந்து கிராஸா மார்க் பண்ணி ஒரு லைன் ஃபர்ஸ்ட் போட்டு கிராச் ஏரியால இருந்து கீழே கிராஸா வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அந்த மார்க்கிங்ல கரெக்டா சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அங்க இருந்து உள்பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேண்ட் லூஸா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுல 1.5 இன்ச் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து இந்த கர்வ் லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு XXL சைஸ் பேண்ட் அப்படின்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாவும் இருக்கும். உங்களுக்கு கால் கிட்ட நல்ல ஷேப்பா வேணும் அப்படின்னா இன்னும் நீங்க வந்து நல்லா வளைவா போட்டு விட்டுக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கும் 4 துணியும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து மேல இருக்க பெல்ட் பீஸ் எடுக்க போறோம். மேல பெல்ட் பீஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்டா 7 இன்ச் வச்சுக்கலாம். அதோட தையலுக்கு வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வந்து சேர்த்துக்கிறேன். மேல 1 இன்ச் கீழே பாட்டமோட சேர்த்து ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பெல்ட் பீஸோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 4 துணியா மடிச்சிருக்கு. இது வந்து நமக்கு 14 இன்ச் வந்து நான் மார்க் தையலுக்கும் சேர்த்து தான் மார்க் பண்றேன். 2 பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்கு பேக் சைட்ல தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து. அதனால 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் பீஸும் பெல்ட் பீஸும் கரெக்டா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு கட் ஆகாம கரெக்டா 2 பீஸும் தனித்தனியா கட் பண்ண முடியுதா அப்படின்றதையும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். பேண்ட் மார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மடிச்சு போட்டிருந்தோம்ல அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி விட்டுருங்க. சென்டர் நாச் கட் பண்ணிக்கோங்க. இந்த மேல இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சுடிதார்ல டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நாட் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல ஏதாவது டிசைன் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுடிதார் மெட்டீரியல்ல வர்ற கிளாத்தே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம தனியா எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கிற இடத்துல எல்லாம் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுக்கலாம். பாட்டம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எப்பவுமே பெல்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஜாயின் போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம வந்து பெல்ட் பீஸ்ல ஜாயின் போட்டுக்கலாம். கீழே வந்து பாட்டம் பீஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வராது. இப்போ மேல பாட்டம் பீஸ் கட் பண்ணியாச்சு. தேவையான இடத்துல எல்லாம் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அதுதான் கீழே பாட்டம் பீஸ் வந்து ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேல இருக்கிற அந்த பெல்ட் பீஸையும் துணி ரெண்டையும் சமமா வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ண அந்த அளவுல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து துணி கம்மியா இருக்கு, இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஜாயின் போடுற மாதிரி வருது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த பெல்ட் பீஸ்ல இந்த கார்னர்ல தான் ஜாயின் போடுற மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற சைட்ல இருக்கிற கிளாத் எடுத்து அந்த இடத்துல வச்சு நீங்க வந்து ஜாயின் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணிருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டா இருக்கு. அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளவுதான், நம்ம பேண்ட் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. கீழே இருக்க பாட்டம் பீஸ்ல வந்து சென்டர்ல இந்த கிராச் ஏரியால வளைவா கட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க. சுடிதார் பேண்ட்டுக்கு அந்த மாதிரி வந்து கர்வா போட்டு கட் பண்ணணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. நம்ம வந்து பலோசோ பேண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ல தான் அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணுவோம். நார்மல் சுடி பேண்ட்டுக்குலாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இதுல வந்து ப்ளீட் வச்சுதான் தைக்க போறோம். அதனால அந்த கர்வா கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. பேண்ட் கட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய வந்து நார்மல் பேண்ட்டுக்கு போட்டிருக்கேன். சைட்ல எப்படி ப்ளீட் வச்சு தைக்கணும், ஃப்ரண்ட்ல எப்படி ப்ளீட் வச்சு தைக்கணும், அந்த மாதிரி ஃபுல் டீடைல் வீடியோவே அப்லோட் பண்ணிருக்கேன். சுடிதார் லைனிங் டாப்ஸ் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்ற வீடியோவும் டீடைலாவே அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் வரும். கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. பேண்ட் வந்து ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். சுடிதார் செட்டுமே வந்து ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றதான் பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.